Okay, first question. Let A equal to 1, 2, 3, 7 and B equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relation from A to B அப்படின்னு குறியிட்டிருக்காங்க. இதில் ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து R1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு braces, open braces, bracketல 2, 1, 7, 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலேஷன் வந்து நம்ம ஆரில் தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ரிலேஷனுக்கு தமிழில் வந்து உறவு அப்படின்னு தமிழில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ரிலேஷன் வந்து ஆர் ஈக்குவல் டு இது தான். இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னு கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 7. அது வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் எழுதிக்கிறோம். இது வந்து ஏ. நெக்ஸ்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க 3, 0, minus 1, 7. இது நம்ம ஓவல் ஷேப்பில் இது பண்ணிக்கலாம். இப்போ ரிலேஷன் அப்படின்னா ஃப்ரம் ஏ டு பி, ஏவிலிருந்து பிக்கு ரிலேஷன் போகுது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பி. ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, செகண்ட் வேல்யூ பி. அப்போ ஏலேருந்து தானே ரிலேஷன் போகுது. அப்போ ஏல எங்கே 2 இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது 2. அப்போ ரிலேஷன் பிக்கு எங்கே போகுது 1க்கு போகுது. அப்போ இங்கே 1 எங்கே இருக்குது? இல்லை, -1 தான் இருக்குது. ஆனால் வெறும் +1 கிடையாது. ஸோ இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லை. அதே 7, 1. 7 எங்கே இருக்குது? ஏல இங்கே இருக்குது. இதே 1 எங்கே இருக்குது? இல்லை, -1 தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேஷன் இல்லை. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? உறவு இல்லை. தமிழில் வந்து உறவு இல்லை. இதே இங்கிலீஷில் வந்து நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஹியர் 2, 1, 7, 1 பிலாங்ஸ் டு ஆர். இந்த ரெண்டு வேல்யூ வந்து R1ஓடது. பட் 2, 1, 7, 1 நாட் பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிங்கிறது இதுதான். இதுக்கு இடையில ஏ கிராஸ் பி. ஏ இது பி மல்டிப்ளை பண்ணுறது பி. ஸோ R1 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட், ஃபஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷன். R2 ஈக்குவல் டு -1, 1. இப்போது கொஸ்டினில் ஏ என்னன்னு தெரியும் 1, 2, 3, 7. பி என்னன்னு தெரியும் 3, 0, minus 1, 7. அதுவே வந்து ஓவல் ஷேப்பில் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ -1 ஏ, இது பி. -1 எங்கே இருக்குது? இல்லை. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இங்கே 1 இல்லை. இங்கே -1 இருக்குது. இங்கே +1 தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இல்லை. ஏன்னா கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம்னா என்ன? ஃப்ரம் ஏனா என்ன? ஏலிருந்து தான் பிக்கு ரிலேஷன்ஷிப் போகணும். பியிலிருந்து ஏக்கு போகக்கூடாது. ஸோ ரிலேஷன்ஷிப் கிராஸாக வராது. இப்படி போனால் தப்பு. ஸோ உறவு இல்லை. நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பி அண்ட் ஏ. ஹியர் -1, 1 பிலாங்ஸ் டு R2. R2ங்கிறது ரிலேஷன்ஷிப். இங்கே வந்து ரிலேஷனை வந்து R2ன்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ R2 பட் -1, 1 not belongs to A cross B. So R2 is not a relationship from A to B. இதை தமிழ் எழுதுனா இங்கு எப்படி எழுதலாம்னா இங்கு -1, 1 belongs to R2. ஆனால் -1, 1 not belongs to A cross B. எனவே R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படிங்கிறது தமிழ் எழுதணும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எழுதுங்க. இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி எழுதுங்க. இதோ ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். சும்மா ஜஸ்ட்டு உறவு இல்லை அந்த மாதிரி எழுதிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அது ஏன்னு சொல்லி நம்ம எழுதணும். அது இந்த மாதிரி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன். R3 ஈக்குவல் டு 2, -1, 7, 7, -1, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A, B நம்ம எழுதிக்கலாமா? 1, 2, 3, 7 ஆல்ரெடி கிவன் 1. B 3, 0, -1, 7 இது ஆல்ரெடி கிவன் 1. இப்போது ரிலேஷன் என்ன? 2லேருந்து -1. 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -1 ரிலேஷன் போட்டோமா? 7, 7 7லேருந்து 7. 1, 3 1லேருந்து 3 போயிடுச்சா? அப்போ எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ஸோ இந்த சம்மில் என்ன உறவு இருக்கிறது. அப்போ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது எப்படி நம்ம எழுதலாம்? ஹியர் 2, -1, 7, 7, 1, 3. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. பிலாங்ஸ் டு R3 ரிலேஷன் இருக்குது. தஸ் 2, 2, 7, 7 அப்படியே கொஸ்டினுக்கு ரிப்பீட் பண்ணிவிட்டு நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் B அப்படின்னு எழுதக்கூடாது. சாரி, நாட் பிலாங்ஸ் டு இல்லை, பிலாங்ஸ் டு A cross B.
ஸோ R is a relationship from A to B. இங்கே not belongs to வராது, belongs to வரும். ஏன்னா உறவு இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ R3 is a relation from A to B அப்படின்னு தான் எழுதணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் R4 கொடுத்துருக்காங்க. 7, -1, 0, 3, 3, 3, 0, 7 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் A வந்து ஆல்ரெடி நமக்கு 3 1 2 3 4 1 2 3 7. B வந்து 3 0 -1 7. ஆன்சர் இப்போது 7லேருந்து -1 7லேருந்து -1 7லேருந்து -1 இருக்குது. அதே 0லேருந்து 3 0 இல்லை, இங்கே 3 இருக்குது, பட் இங்கே 0 இல்லை, ரிலேஷன் இல்லை. 3, 3 3லேருந்து 3 இருக்குது. 0, 7 இங்கே 0 இல்லை, இங்கே 7 இல்லை, ஸோ ரிலேஷன் இல்லை. ஹியர் இந்த வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டு பிலாங்ஸ் டு R4, பட் இதுக்கு நாட் பிலாங்ஸ் டு A cross B எழுதிக்கோ. இப்போது ஏதோ ஒன்று இருந்து ஒன்று இல்லாட்டியும் அதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஸோ ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எழுதிடக்கூடாது. அதுதான் நான் அதுக்காட்டி தான் இந்த சம் சொன்னேன். ஸோ கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 7, -1, 0, 3, 0, 7 not belongs to A cross B. So R4 is not a relation from A to B. இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன்.